கனெக்ஷன் கொடுத்தாச்சு. குளிக்க வர முதலாளி பைப்பை தொட்டாண்டா, சாக்கடிச்சு அவுட். பிளான் சக்சஸ். இன்னைக்கு முதலாளி இரு. எங்க போற? குளிக்க போறேன். இங்க குளிக்க கூடாது. யோ, என் ரூம்ல தண்ணி வரல, நான் இங்க தான் குளிக்கணும். யோ, இது முதலாளி ரூமியா? நீ என்ன பாத்ரூம் வாட்ச்மேனா? உனக்கு இங்க என்ன வேலை? கோ. இங்க பாரு, குளிக்கணும்னா மாப்பிள்ளை ரூம் காலியா இருக்கு, அங்க போய் குளி. எவன் மாப்பிள்ளை? ஏய் டேமேஜர், என்ன தம்பி கிட்ட தகராறு பண்றீங்க? முதலாளி உங்க ரூம்ல குளிக்க போறானா? முதலாளி நீங்க தானே சீக்கிரம் வெளியே போகணும். நீங்க என் ரூம்ல தண்ணி வரல, நான் இங்க குளிச்சுக்கிட்டா? இப்ப பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். நாளைக்கு ஒரு ரூம்ல மூட்டை பூச்சி கிடைக்குது, என் ரூம்ல வந்து படுப்பேன். உன் பாக்கெட்ல பணம் இல்ல, என் பாக்கெட்ல பணம் எடுப்பேன். செத்தனை என் பொண்டாட்டியே படுக்கிறது மட்டும் தான் என் ரூம்ல. இதெல்லாம் என் முன்னாடி சொல்லி. ஆனா பாத்ரூமுக்கு அவர் ரூமுக்கு போயிருவா, தெரியுமா? வாட் ஃபேமிலி இஸ் திஸ்? கெட் அவுட், கெட் அவுட். சரி முதலாளி. முதலாளி குளி தர போறீங்க? இல்ல, சாங் ரெக்கார்டிங். அம்மா துண்டு டை வச்சு துள்ற நீ. ஏய், என்ன திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது? இந்த லைன் மட்டும் எப்பவும் இப்படிதாங்க முதலாளி, அடிக்கடி பியூஸ் போய்டும். அது எப்படி? நான் ஒரு விஞ்ஞானி இந்த வீட்டு இருக்கும்போது பீஸ் போலாம். எங்க பாத்துறேன். என்ன சத்தத்தை காணா? ஒருவேளை தொட்டதும் சத்தம்லாம் போயிட்டானோ? இன்னும் என் பாத்ரூமுக்கு முன்னாடி நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? முதலாளி உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா? பாத்ரூமுக்குள்ள என்னென்ன ஆகணுமோ அதெல்லாம் ஆகி சுத்தமா குளிச்சிட்டு வந்திருக்கேன். அது இல்ல, ஹீட்டர் போட்டு தானே குளிச்சீங்க. ஏன் இந்த குளிர்ல பச்சை தண்ணியில குளிச்சு ஜன்னி வந்து என்னை சாக சொல்றியா? அப்ப ஒண்ணும் ஆகலையா? என்னடா ஆகலியான்னு இருக்க? வர வர இந்த வீட்டுல நீ பைத்தியக்கார மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. கழுத்துல இருக்கிற டைய புடிங்கிட்டு உன்னை சங்கிலியில கட்டி வச்சாதான் சரியா வருவேன். மென்டல் ஃபெலோ. ஜிடி நாயுடு மாதிரி நான் ஒரு விஞ்ஞானி இந்த வீட்டுல இருக்கிறதுனால எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்குது. கரெக்டா தானே கனெக்ஷன் கொடுத்தேன். எப்படி சாக்கடிக்காம போச்சு? அம்மா, அம்மா, உடம்பு எப்படிமா இருக்கு? இன்னும் ஃபீவரிஷா தான் இருக்கு. டாடி எங்க? அப்பா ஆபீஸ் போயிட்டாரு. மீனா அவங்களும் கூட போயிட்டாங்க. இப்படி எல்லாருமே போயிட்டா என்ன யார் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது? Coming in. Pam pam pam. Oh, feeling good? நீ போய் சுடு தண்ணி கொண்டு வா. Go 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 go. உன்னை யாரா இதெல்லாம் கொண்டு வர சொன்னது? உனக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்ச உடனே என் மனசே கேட்கல. கபகபான்னு ஓடி போய் டாக்டர் கூட்டு வரலான்னு போனேன். அந்த குவாக்கு பேஷண்ட்டை இங்க கூட்டு வான்னா அதெல்லாம் முடியாது, குடியான்னு இதை புடிங்கிட்டு வந்துட்டேன். எங்க உன் ஹார்ட்? இதெல்லாம் எடுத்துட்டு முதல்ல வெளியே போயா. இந்தா குளுக்கோஸ் ட்ரிப்ஸா எத்தனை ரொம்ப நேரம் ஆகும். பாட்டில் திறந்து கப்பு நடிச்சிடு. இந்தா குளுக்கோஸ் எதுக்குயா? நான் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கேன்னு உனக்கு யாரே சொன்னது? நீ என்ன கண்டிஷன்ல இருக்கே எனக்கு தெரியாத, கொஞ்சம் காட்டு. தொடாதயா. முதல்ல இங்க இருந்து போறியா இல்லையா? டென்ஷன் டென்ஷன். எங்கது உனக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்த இன்ஜெக்ஷன். இது போட்ட எல்லாமே சரியாயிடும். எங்க காட்டு காட்டு, கைய காட்டு. காட்டு. இந்த ஆப்பிள் ஆப்பிள் சாப்பிடு. ஐயோ அது ஆரஞ்சு. இந்த ஆப்பிள். போயா, நிக்காத, வெளிய போ. யூ இடியட். கேட்ல இருக்கல. பெட்ரூம்க்கு வரியா? என்ன தைரியம் உனக்கு? அப்புறம் வரேன். டாடி வரட்டும், கவனிச்சுக்கிறேன். இவன் யார் எனக்கு இதெல்லாம் கொண்டு வரதுக்கு? அம்மா, நான் சொல்லனேன்னு கோச்சிக்காதீங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. காய்ச்சல் தலைவலின்னு படுத்தா என் புருஷன் ஒரு நாள் கூட மருந்து வாங்கி தந்ததில்ல. ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர் இவ்வளவு அக்கறையா வேண்ட வந்திருக்காரு. அவரை போய் திட்டுறீங்களேம்மா. டேய், பிளான பத்தி யோசிக்காம என்னடா பொக்கே தூக்கிட்டு வர? இதுதான் பிளான். இதுல பிளானா? நீ நினைக்கிற மாதிரி இது ஃப்ளவர் பொக்கே இல்ல, பின்ன பாம் பொக்கே. பாம் பொக்கேயா? எங்க? இங்க பாரு. பாம். முதலாளி குளிச்சிட்டு வர நேரமாச்சு. அவர் ரூம்ல இந்த பாமை வைக்க போறோம். இன்னி 5 நிமிஷம் முதலாளி பீஸ் பீஸ் ஆக போறாரு. சூப்பர் ஐடியா. வா. டேய், இதான் முதலாளி பட்டு இங்கே வை வெடிக்கட்டும். டேய், முதலாளி வராரு, ஓடிடு. ஓப்போ. பொக்கே எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. பெட்ல கொண்டு வந்து பொக்கே வச்சிருக்கானுங்க. ஆல் ரைட், இத நம்ம லவ்வுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னும் 4 நிமிஷத்துல வெடிக்க போகுது. மீனா கண்ணு, டேக் இட். எனக்கு இது பொக்கே. எத்தனை நாளைக்கு தான் நம்ம காதுல ஊட்டி குளில மறைச்சு வச்சுட்டே இருக்கிறது? நீ தான் கண்டுக்கவே மாட்டேங்கிற. நான் என்னங்க பண்றது? முதலாளி 24 hours கூடவே இருக்கணும்னு சொல்றாரு. யாரு? எங்க மாமா ஓல்ட் மேனா? கல்யாணம் பண்ற வயசுல பொண்ணை வச்சிட்டு கட்டிக்கு போற மாப்பிளை எண்ணெய் வச்சிட்டு உன்கிட்ட ரவுஸ் விடுறானா? ஏய் மா, வர வடியா. ஏய் டேய், என்னமா சத்தம்? அந்தால ஏதாவது கத்திட்டு போறான்.
இன்னும் 3 நிமிஷம். ஐயோ கத்தாதீங்க, முதலாளி வந்து ஏன் நீ போறாரு. பயப்படுற? அவருக்கு தெரிஞ்சா வேலை போயிடும். அப்புறம் எப்படிங்க லவ் பண்றது? தட் இஸ் கரெக்ட். கொஞ்ச நாளைக்கு நம்ம லவ்வ அண்டர் கிரவுண்ட்லயே வச்சுக்கோ. இந்தா இது நீ கொண்டு போ, அவன் கண்ணுல பட்ட போகுது. மீனா கம். ஹாய் ஹாய் ஹாய். இன்னும் 3 minutes. மீனா மீன்ஸ் என்னது பொக்கே? அது வந்து வந்து உங்களுக்கு தான் சார் கொண்டு வந்தேன். எனக்கா? நீ எப்பவும் மனச ஃபைல வச்சு மறைச்சுக்குவியே, இன்னைக்கு என்ன ரொமான்டிக் மூடு? போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுமா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. உங்களுக்கு ரொம்ப தான் குறும்பு சார். வெக்கப்படுற வயசு தான், ஆனா வெக்க ஒரிஜினல் தானா? விஸ்வநாதா, உன்னுடைய வலையில் கூட சில மீன்கள் விழுகுதுடா. ஃப்ரை பண்ண. இன்னும் 2 minutes. மீனம்மா மீனம்மா உன் கண்கள் மீனம்மா. ஏய் மாமா திரும்ப. ஏய் திரும்ப. என்னது பொக்கே? ஏது மீன்ஸ்க்கு. என்னது மீன்ஸா? ஐ மீன் உங்களுக்கு மாப்ள. எனக்கா? எனக்கு எதுக்கு? என்னமோ தோணுச்சு மாப்ள. நீ வாங்குன எங்க விலையை சொல்லு பாப்போம். மாப்பிள்ள நம்ம ரேஞ்சுக்கு இதுக்கெல்லாம் விலை கட்டிருக்க முடியுமா? 100 ரூபாய் கொடுத்தேன், மீதி டிப்ஸா வச்சுக்கிடான்னு அவனுக்கே கொடுத்துட்டேன். டிப்ஸ் நீ கொடுத்த? கங்க்ராச்சுலேஷன். வெல்கம் மாமா. அவகிட்ட இருந்து பொக்கை புடிங்கிட்டு வந்து என் கையில கொடுத்துட்டு என்ன கப்சா அடிக்கிறான் பாரு முழியாங்கண்ண. டே முழியாங்கண்ணா, இதே மாதிரி பொக்கையில ஒரு பாம வச்சு அத உன் கையில ஒரு நாளைக்கு கொடுத்து அது வெடிச்சு செதறி சின்ன பின்னமானா தாண்டா எனக்கு மீனாவுக்கு நீ இடைஞ்சலாவே இருக்க மாட்டேன். ஏய் இங்க வா, இத கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு. இன்னும் ஒரே நிமிஷம், அதாவது 60 seconds. பூ நல்லா இருக்கே. எங்க கொண்டு போற? அம்மா ரூமுக்கு. யார் கொடுத்தது? மாப்பிள்ள சார். ஓஹோ, அப்படி போதாக்கத. நானே கொண்டு போறேன், நீ போ 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 போ. ஏ ஃப்ராடு, ஆட்டோ கடிச்சு மாட்டோ கடிச்சு கடிச்சில நம்மாலேயே கடிக்க பாக்குறீ நீ. நானே கிடைக்கிறேன். இன்னும் 30 seconds. பூவே செம்பூவே. ஹாய் டார்லிங். ஏய் டேக் இட். வாட்ஸ் திஸ்? புக்ஸ். இந்த பூக்களுக்காக நான் கண்ணாமண்ணா அலைஞ்சு தோட்டக்காரனுக்கு தெரியாம பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதுல கலர் கலரா பூத்திருக்கே பூ. இதெல்லாம் வெறும் ஃப்ளவர்ஸ் இல்ல, என்னுடைய ஹார்ட் பீசஸ். ஐ லவ் யூ. I hate you. I love you. 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 I hate you. I hate you. I love you. haha பாத்தியா, மனசுல இருக்கிறது வாயில வந்துருச்சு. Take it. You. Yes, me. Take it. 10 seconds. என்னடா இது? அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு. 6. காசு கொடுத்து வாங்கியிருந்தா காரியம் முடிஞ்சிருக்கும். 3. ஓசியில வந்ததானே சனியை ஒளியட்டும். 1. Flash. ச்சே, என்ன நோட் அடிக்கிறானுங்க, முந்தின நாள் போட்ட மசால் வடை மாதிரி வத வதன்னு. யார் பண்ணி? பார்த்தா எப்படி தெரியுது? கறிக்கடை பாய் தம்பி மாதிரி தெரியுது. ஏய், நான் பெரிய ரவுடி. ரவுடி அரசியல்வாதி எல்லாம் பார்த்தாலே தெரியணும். நீங்களா சொல்லிக்க கூடாது. என்ன விஷயமா வந்தீங்க? கொள்ளை அடிக்கலான்னு வந்தேன். ஆமா, எல்லாம் 10 100 இருக்குது. 500 ரூபா நோட்டு இல்லையா? 500 ரூபா நோட்டா? நீங்க இடம் மாறி வந்துட்டீங்க. 500 ரூபா நோட்டெல்லாம் தமிழ்நாட்டுல அரசியல்வாதி வீட்டுல தான் இருக்கு. எல்லாரும் நெஞ்சு வெளியில ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. போனா கப்பு கப்பு நமக்கலாம். ஏய், நீ ரொம்ப பேசுற. ஒரு 10,000 எடு. இந்த பட்டன் கத்திக்கு 10,000 ரூபாய் ஜாஸ்தி. வேணா இத வச்சுக்கங்க ரவுடி. என்னது? பணம். கட்டடு. ஏய், அது கூட. அது அழுக்கு நோட்டுங்க. பரவாயில்ல, திரும்பு. எதுக்கு? திரும்புடா. என்னங்க ரவுடி வாடா போடும் ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசுறீங்க? 1 2 100 எண்ணிக்கை. அதுக்கு முன்னால திரும்புன ஒரே குத்து. சதக் சதக். அது என்னங்க ஒரே குத்துல 2 சதக்கு? ஏய், கருத்து பேசாத, நாக்க அறுத்துருவேன். ஐயோ, திரும்ப. மைக் கிடைச்சிருச்சுக்காக கண்டபடி பேசுறானுங்க. அவனுக்கு நாக்கெல்லாம் அறுக்க கூடாதா? ஏய், நோ பாலிடிக்ஸ். திரும்ப. 1 4 9 18 36 54. ஏய் புடிடா டேய். ஏய் புடிடா. திருடனை பிடிச்சே. நான் திருட்டு குட்டுவையா? திருட அங்க வரா அப்படி. ஐயோ, எங்க போற? நான் யாராவது ஆம்பளை கூட்டு வரேன். நீதான் ஆம்பளை. அப்ப நீங்க? நான் பழைய ஆம்பளை. போயா போய் இப்படி போ. தனியா போயா, தைரியமா போயா. போ, பயப்படாத. கத்தி வேற வச்சிருக்காயா? சின்னூண்டு கத்தியா? திருடா போயா. ஐயோ டிரைவர், அந்த பக்கம் எங்க போற? சுத்தி வந்து பிடிக்கிறேன். கத்தி கத்தி. கத்தாத, கத்துனா குத்திடுவேன். குத்தாத, குத்துனா கத்துவேன். மீனா, உள்ள கத்தியோட திருட. திருடனா? எங்க அவன்? ஐயோ, என்ன தனியா விட்டு நீ மட்டும் போற? ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? யாரு பயந்தது? அந்த சின்ன கத்தியால என்ன குத்திட்டானா உன்னோட எதிராளி என்ன ஆகும்? என் பின்னாடி ஒளிஞ்சுக்க. பாஸ், திருட இல்ல திருடி.
யாரை ஏமாத்த? நம்ம குஜலி சொந்த வீட்டுல பஞ்சாபி வேஷத்துல ஏமாத்துறியா? சாரே அப்பா கூப்பிடுங்க. வேணும்னா 10% கமிஷன் தரேன். பார்ட்னர் ஆகுறியா என்ன? ஐயா வேணும்னா 20% தரேன். சாரே ஐயோ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என்ன சொன்னாலும் கேப்பியா? நிஜமா? என்ன 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 பார்த்து நீ ஐ ஐ லவ் யூ சொல்லணும். என்னது? ஐ லவ் யூ சொல்லணும். சிப்படா. போடா. யோ விஷ்ணுநாதா. ஐயோ 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 இல்ல, ஐ லவ் யூ சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். டேய் விச்சு. என்ன ரொம்ப நேரமா சத்தத்தையே காணோம்? அது ராஜா ஒரு டைப்பான ஆளு. அவன் சைலண்டாவே திருடனை மிரட்டிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் சாவகாசமா திருடனை பிடிச்சிட்டு வரட்டும். அது வரைக்கும் நாம ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கலாமா? சும்மா இரு. என்ன யோசனை சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அங்கயா இருக்கா? நான் இங்க இருக்கேன். என்ன பார்த்து சொல்லு. சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எவனுக்கு வேணும்? நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். விச்சோ சொல்றேன். அப்ப சொல்லு. ஐ லவ் யூ. இது என்ன விளக்கணை சிரிப்பு? இது சரிப்பட்டு வராது. விச்சோ எப்படி சொல்றது? நல்லா இங்க இருந்து இங்க இருந்து கிட்ட வந்து சொல்லு. கம் ஆன். ஐ லவ் யூ. ஐயோ நான் என்ன லேம்ப் போஸ்டா இடிச்சுக்கிட்டே சொல்றேன். நல்லா ஒரு இன்வால்வ்மென்ட்டோட கடைசியா சான்ஸ் கொடுக்கறேன். இல்ல நான் போய் விச்சு மாமா. அப்ப சொல்லு. சொல்றேன். கிட்ட வந்து கட்டி பிடிச்சு சத்தம் போட்டு சொல்லு. சொல்றேன். சொல்லு. சொல்றேன். கிட்ட வா. சொல்றேன். வா. I love you. விச்சான் நியூஸ் படிக்கிறியா? நாளைக்கு விஸ்வநாதன் மரணம்னு பேப்பர்ல நியூஸ் வரும். அத்தை நாங்க படிக்கிறோம். பாஸ் இதுக்கெல்லாம் நீங்க வரணுமா? நாங்க பார்க்க மாட்டோமா? நீங்க பார்த்ததை இவ்வளவு நாளா நான் பார்த்துட்டு இருந்தேனே. இப்ப நான் அவனை சொல்றேன், அதை நீங்க பாருங்க. துப்பாக்கி கொடு. நேடா அது அடி பம்ப் மாதிரி இருக்கு. பாஸ் இது சாதாரண துப்பாக்கி இல்ல, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. துப்பாக்கியே வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சதுதான். நாம கண்டுபிடிச்சா இட்லி தோசை வடா. பாஸ் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்க சுட்டீங்கன்னா சத்தம் வராது. சைலன்சர். குட் பாய். சொல்லுங்க. என்ன முடிங்க? என்ன மேன் புகை விடுது? இது துப்பாக்கியால ரயில் இன்ஜினா? இல்லங்க துப்பாக்கி தான். இந்த தோட்டம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தோட்டம் வெடிக்கும் பாருங்களேன். என்ன பின்னாடி வெடிக்குது? என்ன மேன் ரிவர்ஸ்ல சுடுது? பாஸ் ஏதாவது அடைச்சிருக்கோம் கொடுங்க, நான் பார்த்தேன். நீ என்ன மேன் பாக்குறது? 7 years ஜெயிலுக்குள்ள சூப்பரண்டோட AK-47 நான் டெய்லி கிளீன் பண்ணுவேன். நானே பாக்குறேன். ராஜா நைனா ராஜா இங்க வந்தது. தம்பி தம்பி எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நம்ம ஃபேக்டரி டீ கிரைண்டிங் மிஷின் விஷயமா BHE ல இருந்து கொட்டேஷன் வந்திருக்கு. நீங்க பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடலாம். bloody fool. நான் MD. இந்த சில்லி மேட்டர்லாம் என்கிட்ட கொண்டு வரணுமா? போவேன். டேய் எவன்டா அது? அடே கட்டியால போறவனே ஏண்டா? தம்பி தம்பி மாமா மாமா தேடிட்டு இருக்கேன். எங்க மாமா போயிருந்தீங்க? வாங்க மாமா. ஏன் ஓடுறீங்க மாமா? டேய் டாடி, என்ன ஆபீஸ்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்க? சார் இது கம்ப்யூட்டர் சார். கம்ப்யூட்டரா? டேய் எனக்கு தெரியாது, நான் MD. வேலை பாறேன். ஐயோ என் மாமா யாரோ திட்டிங்க. ஐயோ என் மாமா பஞ்சு முட்டாய். என் மாமா பஞ்சு முட்டாய். பஞ்சு முட்டாய். ஐயோ என் மாமா பஞ்சு முட்டாய். பாத்து போயா. சைக்கிள் வரது கணக்கு தெரியல. யோ யோ என் சைக்கிள்யா. யோ என் சைக்கிள் எங்க? தம்பி யோ 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 சைக்கிள் என் சைக்கிள் பிரேக் இல்லையா? பிரேக் இல்லையா? ஐயோ பாஜு கோட்டு குடு. என்ன மென்டலா? சரக்கு அனுப்புறதா? சுத்த கிறுக்கு நகரிய. முதல்ல பழைய பேலன்ஸ் அனுப்பி 20 லட்சம் ரூபாய், அப்புறம் பார்க்கலாம். டிசிப்ளின். ஐ நீட் டிசிப்ளின். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். எனக்கு டிசிப்ளின் இல்ல யாரையும் மன்னிக்க முடியாது. யார் தெரியுமா? கர்னல் சந்திரசேகரோட சன். கன் எடுத்து டிஷும் டிஷும். ராஜா வா. எப்போ நீங்க?
ஓ வந்தீங்களாவா? யூ இடியட்! ஏன்டா என்ன பார்த்து பயந்து ஓடி வந்த? யாரு? நீதான். எப்போ? இப்போ. நோப்பா, காலையில 8:30 மணில இருந்து இங்கேதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். போய் சொல்லாத. வேணும்னா இத கேட்டு பாருங்க. கரெக்ட் சார். எங்க எம்டி போய் சொல்ல மாட்டார். கரெக்டா 8 o'clock எல்லாம் ஆபீஸ் அட்டெண்ட் பண்ணுவார். நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றீங்க. ஆமா, நீ யார் மேன்? டிரைவர். டிரைவர்? எஸ். கை கட்டிட்டு இருக்க. எங்க எம்டிக்கு இப்படி இருந்தா தான் சார் பிடிக்கும். ராஜா, டாடி கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி வந்துட்டியே. சொல்லிட்டு வரலான்னு பார்த்தா நீங்க விட மாட்டீங்களேப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? என் மனசு கஷ்டப்பட்டது எனக்கு தான்பா தெரியும். டேய், எதுக்குடா இவ்வளவு ஸ்வீட்? நல்லா இருக்கேப்பா. டேய், இது வந்து எந்தில இது இன்னைக்கு டிரைவரோட பர்த்டே. நான் வேண்டாம் சொன்னேன், கேட்காம இங்க கொண்டு வந்து வச்சிருச்சு. நல்லா இருக்குமே கொஞ்சம் வச்சிருக்கேன் அவ்வளவுதான். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ டயட் கண்ட்ரோல மீறி இருக்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு அருகம்புல் ஜூஸ் தான். உன்னை கண்டிப்பா வளர்க்கறதுக்கு ஆள் இல்ல. அதனாலதான் உன் இஷ்டத்துக்கு காட்ட பண்ணிட்டு இருக்கேன். அந்த விசுவாத உனக்கு செல்லம் கொடுத்து கடுத்து வச்சிருக்கா. முன்னே இரு வர. மிலிட்டரி எப்படா வந்த? இப்பதான்டா வந்தேன். நான் வரேன்னு உனக்கு போன் பண்ணா வேண்டாம் தடுத்துட்டே இருப்பேன். அதனாலதான் சர்ப்ரைஸா வந்துட்டேன். வா, அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கு? அந்த கூத்தேண்டா கேக்குறேன். வர வழியில என் மகன் ராஜா மாதிரி ஒருத்தனை பார்த்தேன். ராஜா நினைச்சு துரத்திட்டே இருந்தேன். கடைசியில இங்க வந்து பார்த்தா என் மகன் ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன் ட்ரைனிங்டா? வேற எப்படி இருப்பாரு? கிழிச்ச என்னத்தடா ட்ரைனிங் கொடுத்த? ஆபீஸ் மாதிரியா வச்சிருக்கானுங்க. டீ கடை விட கேவலமா வச்சிருக்கானுங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன் தெரியுமா? வந்து ஆரம்பிச்சியா? இப்பதான் மாப்பிள்ளை ஒரு வழியா சமாதானப்படுத்தி வச்சிருக்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டு போடுறீங்க. நீ இங்க இரு. ஓவரா கத்தாயிரு சொன்னா கேக்குறிய நீ? மாப்பிள்ளை, இனிமே நான் ஊர்ல இருக்க முடியாது. டிக்கெட் போடு. ட்ரெயினோ கப்பலோ பிளைட்டோ எது அடிச்சாலும் போடு. மாப்பிள்ளை, நான் ஒருத்தங்க இருக்கும்போது நீங்க ஊரை விட்டு போக முடியுமா? போகத்தான் விட்டுவனா? மாமா, நான் இந்த ஊட்டியில் இருக்கணும்னா எங்க அப்பா முதல்ல ஊட்டியில துரத்தி விடுங்க. மாப்பிள்ளை, ஒப்ப இப்பதானே வந்திருக்கேன். 2 நாள் எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். டிரைவர், கார் எடுத்து போறோம். தோ டிரைவர், நீங்க என்ன பண்ற? காரு டேபிள் கடையிலையா? இல்ல, கார் சாவி கீழே விழுந்துச்சு, எடுக்க போறேன். பிச்சோ, என் மகன் ரொம்ப வருத்தப்பட்டானா? பின்ன பேச்சே வர மாட்டேங்குது. ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. தப்புதான்டா. வந்ததும் வராதுமா அவனை இப்படி எல்லாம் திட்டிருக்க கூடாது. நான் போய் சாரி கேட்டுக்கிறேன். எதுக்கு? உன்னை பார்த்தாலே மூட் அவுட் ஆயிருவாரு. வீட்டுக்கு நட. மிலிட்டரி டிசிப்ளின். தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும். வா. சைலண்டா கேட்கணும், வாயை திறக்காம கேட்கணும். மாப்பிள்ள. ராஜா, ஏதோ ஆத்திரத்துல திட்டம்பா, கோவிச்சுக்காதப்பா. டேய், எதுக்கு வளவளன்னு பேசிட்டு இருக்க? மன்னிப்பு கேளு. சாரிடா, சாரி. அப்பா, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துறேன். டிரைவர், நீ எதுக்கு இன்னும் மசமசம் நின்று இருக்க? சீக்கிரம் மாப்பிள்ளை கூட்டு வீட்டுக்கு வா. வரம்பா. என்ன மேன், எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிங்க. உட்கார்வா. என்னடா என் பையனை காணோம்? டேய், அவன் தேனி மாதிரி சுறுசுறுப்பா சுத்திட்டு இருந்தான்டா. நீ ஊர்ல இருந்து வந்த அப்படியே தேவாங்க மாதிரி சுணங்கி போய் ரூமுக்குள்ளே கிடக்கான். ரூமுக்குள்ளே இருக்கா? ஆமா. டேய் ராஜா, ஏன் இப்படி கத்துற? இப்பதான் தெரியுதா ஏன் வரலன்னு? நான் போய் கூட்டு வரேன். வா. மாப்ளைஸ், அன்னைக்கே வீட்டு விட்டு ஓடி போயிரேன்னு சொன்னேன். நீ தான் கூட்டி வந்து இருக்க வச்ச. இப்ப 2 பேரும் வம்பல மாட்டிக்கோமல்ல. இருக்கிற சீக்கிரம் பத்தி யோசிக்காம இப்படி புலம்பிட்டு இருந்தா எப்படி? என் அப்பனை சமாளிக்க ஒரு ஐடியா கொடுப்பியா? அப்படிதான் வலிக்கு. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. நான் தான் உண்மையான ராஜா, நீ ஒத்துக்க. 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம். என் அப்பனோட துப்பாக்கி சமாச்சாரம் உனக்கு தெரியாது. வந்துட்டாப்பா தாடி. மாப்ள, என்ன சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? மாமா, எனக்கு பசி இல்ல மாமா. மாப்ள, நீங்க ஏன் அங்க சாப்பிட வர மாட்டீங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய், தெரிஞ்சு போச்சாப்பா. கொப்ப மீசக்காரங்க உட்கார்ந்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்க. அதனால தானே வர மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் இல்ல மாமா, உண்மையிலேயே எனக்கு பசிக்கல. வாங்க மாப்ள. நான் வரணும்னா டிரைவரும் கூட வரணுங்க. அது எதுக்கு? நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டோம்ங்க. இவன் வர முடியாது, இவனுக்கு வயிறு சரியில்லை. மாமா, டிரைவர் நானும் வெறி அட்டாச்சு. அவர் சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன். உனக்காக மாப்பிள பட்டி கிடக்க முடியுமா? வாயா. எங்கேயா போற? பூச்சட்டியை அழகா வச்சுட்டு வரேன். அவரு தனியா நிறைய சாப்பிடுவாரு. தனியா நான் சாப்பிட்டு பழக்கில்ல மாமா. என்னையா உங்களோட தொல்லையா போச்சு? மாப்பிளைக்காக எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீசக்கார வேற கத்திட்டு இருக்கேன். வாங்க மாப்பிள. வாங்க டிரைவர், வாங்க. மாப்பிள, திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒப்ப என்ன புளியா? கடிச்சா போடுவேன். உட்காருங்க மாப்பிள. ஏன்டா நிக்கிற? உட்கார்றா. என்னடா பாக்குற? டிரைவர் சரிக்கு சமமா உட்கார்ந்து சாப்பிடறானு பாக்குறியா? நம்ம மாப்பிள பெரிய கம்யூனிஸ்ட் ஆயிட்டார்ல. நம்ம வீட்டுல தொழிலாளி முதலாளிங்கிற வித்தியாசமே கிடையாது. ஓஹோ, இங்க வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டியா? ஐயே, உன்னுடைய தொல்லை தாங்க முடியலையே. என்ன நினைச்சிட்டியா? டைனிங் டேபிள்ரா.
சிக்கன் உடம்புக்கு சூடு சொல்லிருக்கல. ஏண்டா ராஸ்கல், இங்க வந்து டயட் கண்ட்ரோல் விட்டுட்டியா? டேய் சாப்பிடுறா. குறையறதுல தண்ணி எடுத்து குடிய. போதும்டா. யூ டர்ட்டி ஃபெலோ. ஐயோ உன்னுடைய தொல்லை தாங்க முடியலையே. நீ மிரட்டல தான் ஒத்து போயிட்டான். நீ வாய முறா. அவன் கொஞ்ச நாள் இருந்ததுல சலம் கொடுத்து ரொம்ப கடுத்து வச்சிருக்க. கண்டபடி ரோஸ்ட் பண்ற, கண்டதை சாப்பிடுறான். உடம்பு எழுத்துக்காக இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட ஊட்டில இருக்க கூடாது. இமிடியேட்டா மெட்ராஸ் கிளம்பு. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். டிசிப்ளின் இல்லாத புள்ள எனக்கு போய் அருகம் கொடுக்கல. சும்மா இருமாடியா. பாருப்பா ரெண்டு பேரும் அழுகுறாங்க. தம்பி மாப்பிள்ள அவங்க அப்பா கடிக்கிறனால அழுகுறாரு. நீங்க அழுகுறீங்க? பாச்சு வைடல் பாப்பா இவ்வளவு நாள் விஸ்வநாதன் சமாளிச்சேன். இப்ப இடையில உங்க அப்பா வந்து கூட்டான். ரெண்டு பேரும் என்னால சமாளிக்க முடியல. நீ என்ன சொல்லி கூட்டு வந்த? அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண வரைக்கும் இந்த வீட்டுல நடிக்க சொன்னேன். நடிச்சேன். இப்பதான் அந்த பொண்ணு லவ் பண்ணதுல போய் உண்மையை சொல்லிடு. அண்ணா உங்களை கொலை பண்ண வந்தவங்களை கண்டுபிடிக்க வேண்டாமா? எது என்ன கொலை பண்ண வந்தானா? ஒண்ணு. ஓ ஆமா ஆமா, அவனை நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிச்சு கொன்னே போடுவானுங்க. நான் போறேன்பா. அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கை உனக்கு வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். நிம்மதியா சோறு திங்க முடியலப்பா. நான் போறேன்பா. பாச்சு பாதி கிணத்தை ரெண்டு பேரும் தாண்டிட்டோம். மீதி கிணத்தை நீ ஒருத்த மட்டும் தாண்டு. நான் இங்கிருந்து போயிடுறேன். நான் உங்களுக்கு தம்பி மாதிரி இருக்கிறேன். தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தே. நிறுத்தி கூட சொல்லுறானா? சார் நீங்களா? ஐ அம் சாரி. இது ஓருமா? நான் என் மகன் தங்கியிருக்கான்னு நினைச்சேன். உங்க பையன் அங்கே இருக்காரு சார். அப்படியா? ஓகே குட் நைட். குட் நைட்டா? குட் நைட். குட் நைட். குட் நைட். பை பை. இவன் என்னத்த பார்டர்ல போய் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்க போறா? காக்கா குருவி கூட சுட்டுக்க மாட்டான். ஐயோ நல்லா சமத்தா படுத்துக்கூடா. நான் மீனுவை பார்த்துட்டு வந்துடுறேன். மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உன் ஞாபகம். ஓ இன்னைக்கு மீன்ஸ்க்கு எல்லா பையிலும் அப்ளிகேஷன் போடுறானுங்களே. விடக்கூடாது, பாத்துக்கிறேன். அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் மாமா மாமா என்ன மாமா மிட் நைட்ல உங்களுக்கு என்ன மாமா இங்க வேலை? மாப்ள உங்களுக்கு குட் நைட் சொல்லாண்டு வந்தேன். என் ரூம் அங்கல்ல மாமா இருக்கு. இது உங்க ரூம் இல்லையா? ஓ இந்த ரூம்ல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்க மாமா? தெரியாது மாப்ள. சரிங்க மாமா. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். சத்தம் இல்லாமல் துளைந்தான் விஸ்வநாதன். டேய் என்னடா பேய கண்ட மாதிரி இப்படி கத்துற? நீங்க இங்கன்னா அங்க என்னடா அங்க இங்க? அங்கதான் ஒருத்த மாப்பிள்ளைங்கிற பேர்ல கழுத்து இருக்கிறான். ஆமா இந்நேரத்துல ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வந்து வந்து என்னடா இது கத்தி? ஏடா மொண்ட கத்தி வச்சிருக்க? நல்ல கத்தி வச்சு கூடாது. போ போய் படுவோ. மனுஷன் நிம்மதியா ஒரு குட் நைட் சொல்ல முடியல. ஸ்டூபிட்ஸ். இன்னைக்கு ஃபுல் நைட் மீன்ஸ்க்கு நம்ம தான் காவல். வரட்டு இன்னைக்கு எவனாவது வந்து என்கிட்ட குட் நைட் சொல்லிட்டு இன்னைக்கு போலி போட்டுறோம் அவனுங்கள. எங்கடா வந்த? குட் நைட் சொல்லலாம்னு வந்தேன். யாருக்கு? உங்களுக்கு தான். இதுக்கு முன்னால் நீ எனக்கு குட் நைட் சொல்லிருக்கியா? இல்ல. இன்னைக்கு மட்டும் எதுக்கு சொல்ல வந்த? ஏதோ சொல்லும் போல தோணுச்சு. என்னடா நானும் பாத்துட்டு இருக்கிறேன். எல்லாரும் இன்னைக்கு வந்து குட் நைட் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வீட்ல இன்னைக்கு சொல்றேன், யாரும் குட் நைட் சொல்லக்கூடாது. எல்லாரும் குட் மார்னிங் தான் சொல்லணும். ஏன் குட் நைட் சொன்னா என்ன? கேள்வி அட கேக்குற கேள்வி ஓடி போயிடலாம். வாங்கடா டேய் வாங்கடா வாங்கடா. இன்னைக்கு எவன் வந்தாலும் சரிடா. ஆஹா பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் early morning jogging எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. முதல்ல அந்த மிலிட்டரி தடியை ஊரை விட்டு துரத்தணும். யார் எங்க அப்பனையா? உங்க அப்பாவா? உங்க அப்பனோட ஃப்ரெண்டியான்னு கேட்டேன். இந்த குளிர்ல நாக்கு வரைச்சுக்கிட்டு மடங்க மாட்டேங்குது. அங்க வா. அம்மா
என்ன உட்கார்ந்துட்டீங்க? இந்த குளிர்ல நம்மால ஜாக்கிங் வர முடியாது. இது ஒரு குளிரா? என்ன இது குளிராவா? உனக்கெல்லாம் வெறும் பனி பத்தாது. பனி புயலே அடிச்சாதான் நீ எல்லாம் சாய்வ. அட உடே. இன்னும் 100 அடி ஓடுன எனக்கு சங்குதான். bloody old man. You know one thing, நான் ஆர்மில இருக்கிறப்போ காஷ்மீர் பார்டர்ல விடிங்க 4 மணிக்கு ஜாக்கிங் போவேன். டேய் பாகிஸ்தான்கார பாம் போட்டுருப்ப, பயத்துல இருந்து ஓடி இருப்ப. ஆமா நீ என்னமோ பெரிய தியாகம் பண்றதுக்காக மிலிட்டரி சேர்ந்த மாதிரி பேசுற. ஒப்பங்கிட்ட அடி தாங்க முடியாம ஓடி போய் மிலிட்டரி சேர்ந்தவன் நீ. ஆமா நீ அங்க சார்ஜன் தானே? ஏன்டா பிரச்சனை கலற? வாட் பாஸ், என்னாச்சு? அவர் தள்ளி விட்டாரா? பாஸா? சும்மா செல்லமா கெட் அப். குட் மார்னிங். நீயாடா? ஏண்டா இந்த ஊட்டி குளிர்ல நாங்கெல்லாம் நுரையீரல் நடுக்கு நொங்கு நொங்குன்னு ஓடிட்டு இருக்கறோம். உனக்கு சைக்கிளிங் கேக்குதா? எல்லாம் ஜாக்கிங் போறீங்க, நான் சைக்கிளிங் போறேன். எஸ் லிட்டில் ஃபார்வர்ட். அப்படியே போ. மேட்டுப்பாளையம் வரும். அங்க உருளைக்கிழங்கு லாரி நிக்கி ஏறி ஓடி போயிடுறா. ஐயோ எங்க போய் விடுக போகுதோ? ஏன் மேன் திருன்னு முழிக்கிறீங்க? யாராவது புது பாத்தி வெளியாளருக்கு நம்ம இடத்துக்கு கூட்டு வந்தீங்க? நம்ம விஷயம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா பாஸ், விஸ்வநாதன் கொலை செய்ய நாங்க ட்ரை பண்றப்ப இவர் பாத்துட்டாரு. என்னடா சொல்றீங்க? சும்மா சத்தம் போட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. கர்னல் சந்திரசேகரோட அண்ணன் பையன் தானா. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் உன் ஃப்ரெண்ட். போட்டதெல்லாம் இறங்கிடுச்சு. நீ பேசுறது எதுவுமே என் பிரெயினை டச் பண்ணல. ஒரு பேக் போட்டுக்கிறேன். வாட்ஸ் யுவர் நேம்? சங்கர். மை நேம் இஸ் சங்கர். இப்போ என் பிரெயின் கொஞ்சம் பிரைட் ஆயிடுச்சு. சங்கர், எங்க ஆளுங்க எங்க அண்ணனை மர்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதை பார்த்த ஐ விட்னஸ் நீ. எஸ் பர் ரூல் என்ன பண்ணிருக்கணும்? நேரா போலீஸ் ஸ்டேஷன் மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டு ஏமா நீங்க வந்தே? இந்த முட்டாளுங்களை அனுப்பி வச்சு விச்சுவ கொலை செய்ய சொன்ன ஆள் யாருன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நீயே ஒரு முட்டாள்னு. ஏய், சும்மா கத்தாத. உன் அண்ணனை கொலை செய்யறதுனால உனக்கு என்ன மேன் லாபம்? லாப நஷ்ட கணக்கு பாக்குறதுக்கு நான் மளிகை கடையா? மர்டர் பிளான். நான் என்ன மேன் தப்பு பண்ணேன்? கள்ளனோட அடிச்சனா? இல்ல மாத்தனே. 1க்கு 2, 2க்கு 4. அதுக்கு என்ன 7 வருஷம் உள்ள வச்சிட்டான். உண்மையான அண்ணனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? தம்பிக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி இன்டர்சிட்டி கேரளா வச்சு காப்பாத்திக்க வேணாமா? காட்டி கொடுத்துட்டான் கண்ட்ரி ப்ரூட். அதனாலதான் அவனை பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்றேன். அவனை கொடலே உருவி மாலை போடாம விட மாட்டான் மேன். Without the knowledge of your brain, உன் வாய் பேசிக்கிட்டு இருக்க. அப்படிங்கிறீங்க? பின்ன மேன், உன் அண்ணனை கொலை பண்ணிட்டு நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும்னு முடிவெடுத்த பாரு. இங்கதான் நீ முட்டாளா இருக்க. மிஸ்டர் சங்கர், நீங்க என்னதான் சொல்றீங்க? கடவுள் உங்க 2 பேருக்கும் ஒரே உருவத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த உருவ ஒற்றுமை போதும் உங்க அண்ணனை பழி வாங்கறதுக்கு. ஏய், கன்ஃபியூஸ் பண்ணாத. புரியுற மாதிரி சொல். விஸ்வநாதனை கடத்திட்டு அந்த இடத்துல நீ போய் உட்கார்ந்துக்கிட்டா பழி வாங்குறதோட உன் லைஃப் முடிஞ்சிடாம அந்த சொத்துக்கெல்லாம் நீயே சொந்தக்காரன் ஆயிடலாம். ஐடியா எப்படி இருக்கு? இன்னும் என்ன மேன் யோசிக்கிற? என்னை விட நீ கொஞ்சோண்டு புத்திசாலி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு வலிய வந்து ஐடியா கொடுக்குறியே, அதனால உனக்கு என்ன ஆதாயம்? ஏய், இதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல் மேன். உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டு மேட்டர் சொல்லு. என்ன ஆதாயம்? அது போக போக தெரியும். ஓகே, மாஸ்டர் பிளான், குட் பிளான். ஃளைட் ஷிப்னா நானே கடத்திடுவேன். ஆனா எங்க அண்ணன் தம்மா துண்டு இருப்பானே, அந்த பாய் யார் கடத்துறது? அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேணா, அதை நாங்க பாத்துக்கிறோம். சவால் விட்டு கணத்துல கை வச்சு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? பணம் இல்லன்னு அர்த்தம். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படிப்பா ஹெல்ப் பண்றது? 5-10 பரவாயில்ல. டிடிஆர் வேஷம் போட்டு போற வரவங்க புடிங்கி கொடுக்கலாம். நீ விட்டுக்கிற சவாலுக்கு ப்ளூ மவுண்டன் இன்ஜினை புடிங்கி வித்தாதான். அது கூட செய்யலாமே. எப்பா ஒரு ஐடியா. என்ன? இது வேற. உங்க ஒப்பன் தர்பூசணி தலை இருக்கானே, அவங்கிட்ட கேட்டு பாரு. அவன் ரொம்ப மோசமானவன். நம்ம 2 பேரும் ஆள் மாறாட்டம் செஞ்சது தெரிஞ்சது. அவன் கிட்ட துரு பிடிச்ச துப்பாக்கி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து 2 பேரும் டிஷு டிஷு. ஓ, பப்பாளிக்கு அவ்வளவு வேலை செய்வானா? ஐடியா என்ன? நம்ம 2 பேரும் இந்துவை கடத்துறதுக்கு பிளான் போட்டோம்ல, அதே மாதிரி அவ அப்பனை கடத்தி அவன்கிட்ட 5 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணா. அருமையான ஐடியா. கில்லாடி பண்ணி அவங்க அப்பனையே கடத்தி அவங்கிட்டயே பணத்தை வாங்கி அவன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறது. அடாடாடா, எப்ப கடத்த போற? கடத்த போறே இல்ல, போறோம். மீனா வரா, ஓடியா. ஐயோ, இது என்ன உருட்டு கட்ட? இது சவுக்கு கட்ட. உள்ளவா சொல்றேன். இந்துவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? இல்லன்னா அவன் பொண்ணு கொடுக்க மாட்டானா? அந்த அழுக்கு தாடி விச்சு சொல்றான். 5 லட்சத்துக்கு எங்க போறது? 5 லட்சத்துக்கு எங்க போறதா? அவனையே கடத்திட்டு போய் அவங்ககிட்டயே பணம் வாங்குறத சவுக்கு கட்டியோட வந்திருக்கோம். முதலாளி பத்தி உங்களுக்கு தெரியாது. தலைவலினா கூட 1 ரூபாய் கொடுத்து மாத்திரை வாங்க மாட்டாரு.
வெத்தலைய கிள்ளி நெத்தியில ஒட்டிக்கிற பார்ட்டி. அவராவது 5 லட்சம் தர்றதாவது. இது ஆவறது இல்ல. எது ஆவறது இல்ல? பணத்தை அவங்கிட்டயா கேட்க போறோம்? அவன் பொண்ணு கிட்ட கேட்க போறோம். அப்பனுக்கு ஒண்ணுனா அவ பதறி அடிச்சுட்டு கொடுக்க மாட்டான். வந்துட்டான்பா. வாடா வா வா வா. வந்துட்டான். வந்துட்டானா? வந்தது சார் இல்ல மிலிட்டரி. இது மிலிட்டரியா? நைனாவா? உங்க அப்பா. எங்க அப்பா? எங்க அப்பா? ஹலோ ஹலோ. ஹலோ. என்னது? ரோஸ் உனக்கு தாமா, வாங்கிக்கோ. தேங்க்யூ. சார் யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. போயிடுங்க சார். என்ன நீ வீட்டுக்கு வந்த விருந்தாளி உட்கார சொல்லாம விரட்டிட்டே இருக்க? வெரி பேட். சரி உட்காருங்க. வெரி குட். நான் வருவேன் தெரிஞ்சு எனக்காக டீ கூட ரெடியா வச்சிருக்கியா? டீ குடிக்கலாமா? குடிச்சு தரங்க. மீனா, நான் ஆர்மில இருக்கிறப்போ எத்தனை வார்ஃபீல்ட பார்த்திருக்க தெரியுமா? என் லைஃப்ல முக்காவாசி இந்த துப்பாக்கி, ரைபிள், பீரங்கி யுத்தத்திலேயே கழிஞ்சு போச்சுமா. டேய் பாத்தியா, செகண்ட் வேர்ல்ட் வரையும் இந்த ஆள்தான் நடத்துற மாதிரி ரீல் விடுறானே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன கண்ட்ரோல்ல வளர்த்துட்டு இது அன்கண்ட்ரோலபிளா போயிட்டு இருக்கு. வந்த வேலையை கவனிச்சுட்டு கவனிப்போம். இது ஆவறது இல்ல. ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியல. சத்தியமா சொல்றேன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பிரைட்னஸே தெரியுது. என் பேலன்ஸ் லைஃப உங்ககிட்டயே ஒப்படைச்சலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சொல்லுமா. டர்த்தி பேண்டெல்லாம் டீ ஆயிடுச்சே. மீனா டார்லிங், நீ என்ன பண்ற? நான் பேண்ட கொடுக்குறேன், நீ நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வா. ஐயோ நானா? என்ன தப்பு? நாம தான் ரொம்ப நெருங்கி வந்துட்டோமே. ஒன்னும் தப்பு இல்ல. இந்த பேண்ட கொண்டு போய் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வா. சார் முதலாளி. யாரு? பிச்சுவா? லைனா வருது. அவ என்ன இந்த நிலைமையில பார்த்தா என் கௌரவம் என்ன ஆகுறது? சார் நீங்களுமா? நீங்களுமாண்ணா? எனக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள யாரா வேண்டானா? இல்லையே. அப்படியே டென்ஷனா இருக்கே. சம்திங் ராங். ஐயோ, என்ன ஆக போகுது? இந்த எங்க போயிட்டா? தெரியல சார். அந்த இம்சம் பிடிச்ச மாப்பிள? தெரியல சார். டிரைவர், மிலிட்டரிக்காரன்? அதுவும் தெரியல சார். அப்போ வீட்டுல யாருமே இல்ல. மிலிட்டரியில இருக்குன்னு சொன்னா சாதாரண கத்திக்கு பயப்படுறான். மீன்ஸ் நீ என்ன இன்னும் முதலாளியாவே நினைச்சு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற. இட் இஸ் ராங். நல்லா க்ளோஸா நெருங்கி வரணும். நான் உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் தெரியுமா? அதான பார்த்தேன். என்னடா நம்ம திடீர்னு சேவப்பாயிட்டுமே நினைச்சேன். நீ கிட்ட இருந்தாலே நான் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். மீனா, உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு மனசுக்குள்ளேயே வச்சிருந்த விஷயத்த இப்ப நான் சொல்ல போறேன். ஐ லவ் யூ. அறிங்க சார், நீங்க என் அப்பா மாதிரி இப்படி எல்லாம் பேசலாமா? அப்பாவா? அப்பாதான் சார். என்னமா அப்பான்னு சொல்லி அப்செட் பண்றேன்? நான் உங்க அப்பா இல்ல. மீனா. ஐயோ, என் பொண்ணு மாதிரி இருக்கே. மீனா, நீ என்ன லவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல. ஐ லவ் யூ நான் சொன்ன விஷயத்தை என் பொண்ணு கிட்ட சொல்லி மாட்ட வச்சிடாதே. உன் காலில் வேணாலும் விழுகிறம்மா.
சக்சஸ். அஞ்சு. ஹலோ போன காரியம் என்னாச்சு? சக்சஸ். அங்க பாருங்க. ஏ பைத்தியம், இவனை கடத்திட்டு வான்னா இவனையும் கடத்திட்டு வந்திருக்க. இவனை கடத்தும் போது இவன் பார்த்தானே, அதனாலதான் இவனையும் சேர்த்து கடத்துறோம். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். பெத்த புள்ள மாதிரி வளர்த்தனே, துரோகம் பண்ணிட்ட, மோசம் பண்ணிட்டேன்னு சொல்ல போற. இத பார், எனக்கு வேண்டியதெல்லாம் பணம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அட என்னடா இவன் கூட தொல்லையா போச்சு. கொடுங்க. டேய், அந்த பொண்ணுக்கு ஒரு போன் பண்ணு. ஏய் 1 மினிட். வீட்ல யாராவது சித்தப்பா பத்தி கேட்டாங்கன்னா பெங்களூருக்கு ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காருன்னு சொல்லு. வரத்துக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்லு. சரிங்க. ஓகேயா? ஓகே. ஹலோ, யார் பேசுறது? பேரை சொல்லி மாட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. நாங்க உங்க டாடியை கடத்தி வந்திருக்கோம். என்னது? அப்பாவை கடத்திட்டு போயிட்டீங்களா? டாடி! ஏய் 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 ஏளற. சார் சார் ப்ளீஸ், எனக்கு இருக்கிறது ஒரே அப்பா. அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அப்ப பணம் வேணும். பணமா? எவ்வளவு வேணும்? நிறைய பணம் வேணும். நிறைய என்ன? எவ்வளவு? நாங்க கொஞ்சம் கணக்குல வீக்கு, யோசிச்சு சொல்றோம். டாடி! இந்து, எது கலர? மீனா, அப்பாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அவரை விடுறதுக்கு நிறைய பணம் கேக்குறாங்க. பணம் கொடுக்கலன்னா அப்பாவை ஏதோ செஞ்சிடுவாங்க. அப்பாவுக்கு எதுவும் ஆகாது இந்து. இல்ல, அவங்க போன்ல பேசினது பார்த்தா பெரிய தீவிரவாதி கும்பல் மாதிரி தெரியுது. பணம் கொடுக்கலன்னா அப்பாவை கொன்னுடுவாங்க. அவங்க அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. இல்ல இல்ல, அப்பாவை கொன்னுடுவாங்க. செய்ய மாட்டாங்கன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பாவை கொன்னுடுவாங்க. இந்து, உங்க அப்பாவை கடத்தினது வேற யாரும் இல்ல, ராஜாவும் வாசுவும் தான். அவங்களா? அவங்க ஏன் அப்பாவை கடத்தணும்? ராஜா உன்னை கல்யாணம் பண்ணிக்க அப்பா 5 lakhs கேட்டாராம். அதனால அவரே கிட்னாப் பண்ணி அவர்கிட்டயே பணம் புடுங்கலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. நிச்சயமாவா? ப்ராமிஸ். ஏன் ஆள் இவ்வளவு விவரமா பிளான் பண்ணுதா? வரட்டும், வச்சுக்கிறேன். வாஜு, வாஜு எந்திரி. எங்கப்பா மாமா காணோம்? வாஜு, இவங்க ஜாலியா பந்து விளையாடுறத பார்த்தா. என்னது பந்தா? கலர் பந்து. இவங்க அப்பனுக்கு ஒண்ணும் ஆகலன்னு நினைக்கிறேன். பாப்போம் பாப்போம். நைனா எங்க? அவரை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களா? ஐயோ, நான் இல்ல நான் இல்ல. யாரோ கடத்தினாங்கன்னு தானே சொன்னேன். இவரே டென்ஷன் ஆவறாரு. ஏன் எங்க மாமா இல்லையா? நான் டென்ஷன் ஆக கூடாதா? இவரு ஆற டென்ஷன் கூட நீ ஆக மாட்டேங்கிற. ஜாலியா கலர் பால் வச்சு விளையாடிட்டு இருக்க. போலீஸ்ல சொன்னியா இல்லையா? என்ன பேசுற நீ? நம்ம ஊர்ல வயசு பொண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷன் போக முடியுமா? நோ நோ. நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போனோம்? டாடி போனா போயிட்டு போறாரு. அவளே அவங்க அப்பனை பத்தி கவலைப்படல, நீ எப்ப கவலைப்படுற? வா போலாம். அவ அப்ப இல்லாம நாம எப்படி அவரை கடத்த முடியும்? கம் ஆன். அப்படியே எங்க அப்பாவை யாராவது கடத்திட்டு போயிருந்தாலும் காப்பாத்துறதுக்கு தான் நீங்க 2 பேரும் இருக்கீங்களே. ஹாய், ஓட்டிக்கிட்டங்க. ஒரே கன்ஃபியூஷன். டார்லிங், நாங்க காப்பாத்திடுவோம். ஆனா அவரை யார் கடத்திட்டு போனா சொன்னா தானே எங்களால காப்பாத்த முடியும். சும்மா விளையாடாதீங்க. நீங்க தான் எங்க அப்பாவை கடத்திட்டு போனீங்கன்னு மீனா சொல்லிட்டா. எப்பா, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நம்மள அடிச்சு போட்டு அவங்க அப்பனை எவனோ கடத்திருக்கான். என்னது? உங்க அப்பாவை நாங்க கடத்தல. என்ன சொல்றீங்க? ஐயோ, சத்தியமா நாங்க கடத்தல. என்னது? டாடி! ஐயோ டார்லிங், ஐயோ டோன்ட் கிரை, டோன்ட் கிரை. ஐயோ, என் மனசு தாங்காது. சென்டிமெண்ட் ரொம்ப கசக்கி புளியாத. நீங்க கடத்தலனா போன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணது யாரு? யாரு போன் பண்ண என்ன? அவ செத்துட்டான்னு முடிவு பண்ணிக்கோ. 4 பேர் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு 10ஆம் நாள் காரியம் முடிஞ்சோனே நீ இவள கட்டிக்க, நான் இவள கட்டிக்கிறேன். இருக்கிற சொத்து ஆளுக்கு 50-50 பிரிச்சிட்டு ஜாலி என்ஜாய். கரெக்ட். முடியாது. எங்க டாடி இல்லாம நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். முதலாளி, தப்பிச்சு விட்டீங்களா? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களை விட்டுருங்க. இந்த ஆளு சொல்லித்தான் நான் உங்களை கடத்துறோம். நீங்க எந்த கோர்ட்டு கூப்பிட்டாலும் நாங்க சாட்சி சொல்றோம், அப்ரூவரா மாறிடுறோம். பாத்தீங்களா, மிரட்டின உடனே காட்டி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இவனுங்களை போய் உங்க கூட வச்சிருக்கீங்களே. இப்போ திடீர்னு போலீஸ் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? உங்களை காட்டி கொடுத்துருவேன். ஏன்னா நாங்க எட்டப்பனுக்கு டிஸ்டன்ஸ் ரிலேஷன். என்னடா முழிக்கிறீங்க? நான் தான் உங்க பாஸ், காசிநாதன், கேர் ஆஃப் ஜெனரல் ஜெயல். பாஸ் அடவார் விச்சு அங்க இருக்கான் பாஸ். அப்படியே எங்க விஸ்வநாத முதலாளி ஐயா மாதிரி இருக்கீங்க. அதுதான்டா என்னுடைய கிரிமினல் பிரைன். அந்த பொண்ணுக்கு போன் பண்ணியா? அமௌண்ட் கட்டியா? நாங்க கணக்குல ரொம்ப வீக். நீங்களே ஒரு அமௌண்ட் சொல்லுங்களேன். எனக்கும் மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் வீக். சங்கர்ஜி, நீங்களே போன் பண்ணி கேளுங்க. ஹலோ, யார் பேசுறது? அவசியம் இல்லாத கேள்வி. விஸ்வநாதன் இங்க வரணும்னா 5 லட்சம் ரூபாய் வேணும். யோ, 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. 5 லட்சம்லாம் கொடுக்க முடியாதான். விடாதே, கமெண்ட் பண்ணு. டிமாண்டிங்கா கேளு மேன். ஹலோ, நம்மளுக்கு பணம் முக்கியம் இல்ல. நீ அந்த வீட்டுக்கு விஸ்வநாதனா போகணும். அமௌண்ட்டை குறைச்சு கேளு. சங்கர்ஜி சொன்னா கரெக்டா இருக்கும். கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோ. 4 லட்சம் கேளு. 4 லட்சம் ரூபாய் விடுங்க.
என்னது? என்னப்பா சொல்றான்? திடீர்னு 4 லட்சம் ரூபாய் போதுன்றான். ஏப்பா பணம் கொடுக்கலன்னா பாத்தியை கொன்னுடுவேன்னு சொல்றவன கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்ன அமௌண்ட் குறைச்சிட்டே வர்றான்? இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? போன கொண்டா. டேய் கிட்னா நாயே, 4 லட்சம் அந்த பாத்திக்கு ஜாஸ்திடா. 4 லட்சம் அதிகம்ங்கறான் பாஸ். அப்போ ஒரு ஜைபரை கட் பண்ணிக்கோ. 40,000 கேளு. ஒரு 40,000 கொடுத்துறீங்களா? என்னது 40,000மா? 40,000 அதிகம்ங்கறான். அதுவே ஜாஸ்திங்கறானா? என்னடா விச்சா 40,000 கூட நீ ஒர்த் இல்லையா? வர வர உன் வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. செத்தா நீயே நடந்து போய் சுடுகாட்டிலே படுத்துக்கணும். நமக்கு அமௌண்ட் முக்கியம் இல்லை, ஆள் மாறாட்டம் தான் முக்கியம். இல்லை சங்கஜி? அதுலயே ஒரு ஜைபர் கட் பண்ணிக்கோ. 4,000 கேளு. 4,000 ரூபாய் கொடுத்துருங்க. என்னது 4,000மா? என்ன பாருங்க அப்ப இவ்வளவு சீப்பா போயிட்டான். ஏன் 4,000 ரூபாய் கொடுறாங்கறா? அப்ப இன்னும் குறைச்சு 400 ரூபாய் கேளு. டேய் கிட்னா நாயே, 400 ரூபாய் தர முடியா? என்ன 400 ரூபாயா? யோ எம்பளம் வச்சு கடத்திருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கய்யா. ஓஹோ, டெம்போ எல்லாம் வச்சு கடத்திருக்கானாப்பா. அப்ப அந்த விலையை கொடுத்துரு. டேய் கிட்னா நாயே, 4,000 ரூபாய் கொடுக்குறோம், எடுத்து சொல்லு. மேட்டுப்பாளையம் பக்கத்துல. டேய் அவனுக்கெல்லாம் மேட்டுப்பாளையத்துக்கிட்ட வர முடியாது, இன்னும் பக்கத்துல சொல்லு. சரி கோத்தகிரி பெண்டுக்கு வந்துருங்க. ஏன் கோத்தகிரியில் நேரான இடமே இல்லையா? பெண்டுக்கு தான் வரணுமா? சரி 4,000 ரூபாய் கொடுத்துறோம், கூட ஒரு 50 ரூபாய் போட்டு தர்றேன். வரும்போது அவனை சேவிங் பண்ணி கூட்டி வந்துருங்க. வர்றான். என்ன வாச்சு, நம்மள வர சொல்லிட்டு யாரையுமே காணோம். நான் வர்றேன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் எஸ்கேப் ஆயிருப்பாருங்க. வளராம வா. வெயிட், வாட்? எதிர்கிட்ட AK-47 இருந்தா நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது? இவனுங்க கிட்டயா பிஸ்னாரி பசங்க 4,000 ரூபாய்க்கு டெம்போல கடத்துறாங்க. இவனுங்க கிட்ட இது AK-47 தீபாவளி துப்பாக்கி கூட இருக்காது. கம் ஆன் பாஸ், என்ன கொஞ்சம் சிப்படா. இனிமே தண்ணி போடுறது நிறுத்து. வெயிட், வாட்? அந்த தாடி பூட்ட கேஸ்மா, அவனுக்காக நம்ம 4 அப்பு வாங்கலாமா? அந்த தாடி என் லவரோட டாடி, ப்ளீஸ் கம். தாடி அவன் கேடி, இது ஒண்ணும் ஆவறது இல்ல. நில்லுங்க. டேய் என்னங்கடா 4,000 ரூபாய் வாங்குறதுக்கு இவ்வளவு எனக்கு புகை தேவையாடா? அப்படி வேலையோட நீ வாங்கி கூடாது. நாங்க கேட்ட பணம் கொண்டாந்திருக்கீங்களா? கொண்டாந்துருக்கோம். அந்த அமௌண்ட் அங்கேயே வச்சுட்டு போங்க, விஸ்வநாதன் வீட்டுக்கு வந்துருவான். அதெல்லாம் முடியாது, அதை எங்களோட அனுப்புங்க, அப்பதான் போவோம். எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைக்காக இல்லைங்க சார், 4,000 ரூபாய் பணத்துக்காக ஒரு ஆளை வேலை கடத்திட்டு வந்திருக்கீங்களே, அந்த மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு தானே சார். போய் பணத்தை வாங்கிட்டு வா. திருட வரா. பணத்தை கொடு, பணத்தை கொடு. மாமா எங்க? முதல்ல பணம், அப்புறம் தான் முதலாளி. மாமா வெளியடே. எடுத்து காட்டுற. பணத்தை கொடு. இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இந்த திருட்டு முடிய நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. மிஸ்டர் கிட்னாப்பிங், உங்க நேம் ப்ளீஸ். நான் சொல்ல மாட்டேன். சொல்றேன், நான் சொல்ல மாட்டேன். ஐயோ! பணத்தை கொடுத்துட்டாங்க. 500 கட் பண்ணு. டைம் ஆகுது, அதை அனுப்புங்கடா. சங்கஜி shall I go? யோ, அங்க போன உடனே முதல்ல இந்த பட்லர் இங்கிலீஷ் பேசுறது நிறுத்திடு. அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த தண்ணியும் சிகரெட்டும் அடிக்கூடாது. You don't worry man. இங்க நான் எத்தனை வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவன மாதிரியே நடிச்சு அசத்திடுறேன். எனக்கு நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்கண்ணா. மாப்ள. ஐயோ கரடி. கரடி இல்ல, நம்ம மாமா. Come on, come on, come on, come on. நான் 2 பேர் நிக்கிறான், எவன் மாப்பிள்ளைன்னு தெரியலையே. பொதுவா சொல்லுவோம். மாப்ள. மாப்ள, இந்த நேரத்துல அது குடிச்சே நீ? அவனுக்கு அடி அடி நடிச்ச நீ குடிக்க வச்சிட்டானுங்க மாப்ள. குடிக்க வச்சாங்களா? பாஸ், நீங்க தொலைஞ்சு போனதுல இருந்து இந்து அழுது அழுது துரும்பா இழைச்சு போச்சு. ஓ ஓ ஓன்னு அழுதுட்டு இருக்கு. ஐயோ முதலாளி வந்துட்டீங்களா? ஏன் வரக்கூடாதா? அதான் வந்தாருல, கேள்வி. ஆள பாரு, நீங்க போங்க. இங்கே 2 பேரா? இந்த பொண்ணு நம்ம பிச்சான் சாடையில இல்லையே. இதுதான் நம்ம அண்ணி மாதிரி ஃபேமிலி லுக் இருக்கு. பேபி பேபி, என்ன பார்க்காம சாப்பிடாம இருந்தியாப்பா? பாத்தியாப்பா, 4,000 ரூபாய் கொடுத்து இவனை கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு. என்ன காரியம் பண்றான் பாரு. பேபி, என்னம்மா இப்படி துரும்ப அழைச்சிட்டேன்? நல்லகிரியா நல்லகிரியாமா? ஏ சார், பொண்ணு யாரு செக்ரட்டரி யாருன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? ஐ எம் சாரி மாப்ள. எது இவர் மாப்பிளையா? அப்ப நான் யாரு? நீங்க வந்து மாப்பிள, இது டிரைவர். அது அடிச்சது மூளை இருக்கிற ஏரியாவில் அடிச்சிட்டாங்களா? பழசெல்லாம் மறந்து போச்சு மாப்பிள. அம்மா என் ரூம காட்டுமா. கண்ணும் தெரியலையா? ஏன்பா உண்மையிலேயே மறந்துட்டானா இல்ல ஆக்டிங் கொடுக்கறானா? இது ஆக்டிங் இல்ல, பின்ன உண்மையிலேயே மறந்துடுச்சு. எப்படி? அந்த 5 லட்சம் ரூபாய் சொடக்கு போட்ட பந்தயத்தை மறந்துடுச்சே.
இனிமே எனக்கு கவலையே இல்ல. இந்துவை ஜாலியா லவ் பண்ணுவேன். இந்து இந்து. ஐயோ மாமா, என்னது இது? என்னல இருந்து இந்த பழக்கம்? டிரைவர் என்ன கடத்திட்டு போனானுங்களே, அவனுக்கு என்ன டெய்லி அடின்னு அடிச்சு குடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க டிரைவர். இல்லையே, இந்த மிக்சிங்க பார்த்தாலே பரம்பரை குடிகார மாதிரி எல்லாம் தெரியுது. இப்படித்தான் கலக்குவாங்களா? ஆமா. அதே மூளை இருக்கிற ஏரியாவில் அடிச்சிட்டாங்களா, அதுல கலங்கி போய் நான் என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கேன் மாப்ள. டாடி, என்னம்மா டாடின்னு அசிங்கமா அப்பான்னு சொல்லு. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்பா. எவ்வளவுமா வேணும்? ஷாப்பிங் போறதுக்கு ஒரு 500 ரூபாய் போதும். 500 ரூபாயில என்னமா ஷாப்பிங் பண்ணுவேன்? இந்த 5000 ரூபாய் வச்சுக்க. 5000 ரூபாவா? ஏன் பத்தலையா? 50000 ரூபாய் எடுத்துட்டு போ. இந்த சுத்தல யாருமா கரைக்கிறது? நான் ஒருத்தனா கரைக்க முடியுமா? 2 பேரும் சேர்த்து கரைப்போம். தேங்க்யூ டாடி. பை. பை. எப்படி வேணாமா ஆக்டிங்? கிழிச்சிங்க. அவங்க அப்ப 5 ரூபா கொடுக்க மாட்டான். நீங்க 5000 தூக்கி கொடுக்குறீங்களே, சந்தேகம் வராது? பிச்சு கஞ்சனா? எஸ், அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு செக்ரட்டரி மேல அவனுக்கு ஒரு கண்ணு. சொல்லு. ஆமா, அது நீங்க மெயின்டைன் பண்றீங்க. என்ன மேன் அர்த்தம் இல்லாம பேசுறே? ராவணன் கஸ்டடியில சீதா இருந்தாலே ஸ்லோன்ல. அப்ப ராமரோட மெசஞ்சரா போனானே அனுமான், கையில ரிங் போட்டு அவனை குமர வேணாம். லேடிஸ் எல்லாம் எனக்கு தெய்வம் மாதிரி. இங்க வருங்க, அதை இதை பேசிட்டு காரியத்தை கெடுத்துறாதீங்க. வந்து விட முடியாது. அப்ப நான் சைட் அடிக்கணுமா? கண்டிப்பா அடிச்சாகணும். ஸ்கூல் டேஸ்லயே நான் அடிச்சது இல்லையா மேன்? சரி, ஃபாரின் ட்ரிங்க்ஸ் பாயிண்ட் வாங்கோ. தண்ணி போட்டு நான் யோசிக்கிறேன். போங்க. சார், செக்ரட்டரி, நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல மொத்தமா பணம் எவ்வளவு இருக்கு? 5.5 crores. 5.5 crores. நம்ம ஃபேமிலி ஜுவல்ஸ் எல்லாம் எந்த பேங்க் லோக்கல்ல வச்சிருக்கோம்? இந்தியன் பேங்க். ஓ கரெக்ட். நானே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நினைச்சிட்டேன். நீ என்ன பண்ற? இமிடியேட்டா போய் எல்லா பணத்தையும் எல்லா நகையும் எடுத்தீங்க வா. சார், எல்லா பணத்தையுமா? ஆமா, நான் வந்து 156 கண்ட்ரி கவர் பண்ற மாதிரி ஒரு சாட்டலைட் டிவி ஆரம்பிக்க போறேன். அது கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது. என்னனே உன் பணத்தை எடுக்க சொன்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்கே. இட் இஸ் மை மணி. யூ ஆர் மை செக்ரட்டரி. கெட் அவுட். போ. டேய் காசிநாதா, அமௌண்ட் கைக்கு வந்த உடனே தாய்லாந்துல போய் செட்டில் ஆயிரு. இனிமேல் தாய்லாந்து தான்டா உன்னுடைய தாய் நாடு. அடே வர வர இந்த மாமா சரியே இல்ல. தண்ணி அடிக்குது, தம் அடிக்குது, என்னமோ பண்ணுது. ரொம்ப குழப்பமாவே இருக்கேன். ஏய் மீனா, என்ன டல்லா வர்ற? ராத்திரில மாமா ஏதாவது கலாட்டா பண்ணானா? பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுக்க சொல்றாரு. லாக்கர்ல இருக்கிற ஜுவல்ஸையும் எடுக்க சொல்றாரு. அவர் நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. 5 ரூபாய் கேட்டாலே கொடுக்க மாட்டாரு. இப்ப 5000 கொடுத்து ஷாப்பிங் போக சொல்றாரு. அதான் மண்டையில அடிபட்டு சுயநினைவே இல்லைன்னு சொல்றானே, அப்புறம் என்னப்பா? நோ 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 நோ, இங்க ஏதோ சம்திங் இஸ் ராங். அவர் உண்மையிலேயே மென்டலா இல்ல மென்டல் மாதிரி நடிக்கிறாரா? அப்படி நடிக்கிறாருன்னா ஏன் நடிக்கிறார்? இது நமக்கு தெரியும். சீக்கிரம் இறங்கு. உள்ள போய் பார்க்கலாம். என்னடா அது ஆண்டி வேலை கட்டிக்கிறீங்க? ஸ்டூபிட். நான் விச்சாகிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ரவிடீஸ் எல்லாம் வெளியே இருங்க சார். அது வந்து என்னடா வந்து போய் ஓ பதில் பேசுறே. என்ன மேன் விச்சு, 7 நாள் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்தேன். அதுக்கே இப்படி டல் ஆயிட்டியே. 7 வருஷம் சென்ட்ரல் ஜெயில இருந்தேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? கவலைப்படாதே, உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். என்ன மேன் பாக்குறேன்? நம்ம மதர் ப்ராமிஸா ரிலீஸ் பண்றேன். அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும். உன் பொண்ணு பேர்ல இருக்கிற சில ப்ராப்பர்ட்டிஸை என் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்பதான் நான் என்ஜாய் பண்ண முடியும். இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடு. என்ன பண்ணுவனா? சைலண்ட் கொடுத்து சைலண்டா சாகடிச்சுடுவேன். மடியா, என்னடா லுக்குறே? என்னமோ தெரியல, உன்னை பார்க்காத போது கொலை பண்ணலாம்னு தோணுது, பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. ஏன்னா விச்சா, உன்னை பார்க்கும்போது எனக்கு சைல்ட்ஹுட் ஞாபகம் எல்லாம் வருது. நீ ஒழுங்கா கிளாஸ் ரூமுக்கு போவே, நான் கட்டடிப்பேன். நான் பொறுங்கி பசங்களோட கிள்ளி தாண்டு விளையாடுவேன். நீ ஸ்டைலா கிரிக்கெட் விளையாடுவேன். இந்தியன் சென்டிமெண்ட் ரொம்ப பவர்ஃபுல். அதனாலதான் உன்னை கொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். அம்மா, நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிப்போச்சு. இவன் டூப்ளிகேட். என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? ரொம்ப சிம்பிள். இவனை அடிச்சு போட்டு ஒரிஜினல் மாமா தூக்கிட்டு போயிடுவான். புடிச்சுக்கோ. மாப்ள, டிரைவர் அவங்கிட்ட தப்பிச்சிட்டேன். கீழே என்ன புடிஞ்சு பாரு. நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பாஸ், பாஸ்,
ஒன்ன மாதிரி இந்த டூப்ளிகேட் அடிச்சு போட்டாச்சு. குழம்பு ஏற்கனவே குழம்பு தான் போயிருக்கு. கிளம்பு 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 கிளம்பு. ஏய் சங்கர், நீ எங்க மாமாவை காப்பாத்த வந்தியா? அவர் கொண்டு இல்ல, லேசா மண்டையில தான் அடிபட்டு இருக்கு. பரவாயில்ல, வா சீக்கிரம் போலாம். ஏய், உன் மாமாவை கடத்திக்கிட்டு வந்ததே நான் தான். இதுக்கு ஆபீஸ்ல ஒழுங்கா ஃபைல் தூக்கவே தெரியாது, கடத்திட்டு வந்துதான். சிச்சி விளையாடாத, வா. என்னடா பாக்குற? உங்க அப்பா முன்னாடி கை கட்டி நின்னவன் துப்பாக்கியோட நிக்கிறானேன்னு ஆச்சரியமா இருக்கா? ஊட்டியிலேயே உன் மேட்டர் முடிக்க சொல்லி ஆள் அனுப்பி வச்சதும் நான் தான். ஒரிஜினல் விஸ்வநாதனை கடத்திட்டு அவன் தம்பிய விஸ்வநாதனை நடிக்க வச்சதும் இந்த சங்கர் தான். யூ ராஸ்கல், என் டாடி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார். என்ன நம்புனது உன் டாடியோட முட்டாள்தனம். டேய் மூவ் பண்ணாத, 3 பேரையும் ஷூட் பண்ணிடுவேன். ஏய் சங்கர், என்ன மேன் உன்னை புத்திசாலி நினைச்ச முட்டாளா இருக்க? நீ அனுப்பிச்ச காசினால நான் தான் மேன். ஏய் என்ன மேன் வளர்ற? பாஸ், என்ன துப்பாக்கியை பார்த்து ஒண்ணு மாறிட்டீங்களா? யார் மேன் மாறிட்டான்? நீங்கதான். என் ஃபேமிலி கார்டு மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் காசிநாதன். ஏய் மாமா, என்ன தொண்டை கட்டு மாதிரி பேசுற? யாரா? நீதான் மேன். உன்னை காப்பாத்தறவன் தான் எங்களை சிக்க வச்சிட்டு நீ எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? மிஸ்டர் கேங் லீடர், இவர்தான் விஸ்வநாதன். டாடி இந்து, நீ ஏன் இங்க வந்த? போயிடு. போகாத வா. ஏன் பாச்சு? அங்க பாரு, கையில துப்பாக்கி வச்சிருக்கான். போறதே போறோம், எல்லாரும் சேர்ந்து போவோம். ஆமாமா, சீக்கிரம் வா. வா. டாடி ஏய் சின்ன பொண்ணே, டச் பண்ணாதே. நான் கோபால் சித்தப்பா. ஏய் சங்கர், எல்லா ஐடியட்ஸும் சேர்ந்துட்டு உன்னை ஃபூல் ஆகலான்னு பாக்குறாங்க. நான் தான் காசிநாதன். எனக்கு என்ன பாரு, குரியாலிட்டி தெரியல. அதோ விச்சு, ஏய் விச்சு, என்ன இங்க அடிச்சு போட்டு அங்க போய் சங்கர்ஜி கிட்ட டூப் போடுறியா? சங்கர்ஜி, நான் தான் காசிநாதன், கேர் ஆஃப் ஜெனரல் ஜெயில். டாடி டாடி ஏய் தொடாதே, நான் கோபால் காசிநாதன். அதோ வராம விச்சு, அவன் தான் கோப்பேன். நான் தான் காசிநாதன், நான் தான் காசிநாதன், நான் காசிநாதன். ஐயோ, உண்மையான காசிநாதன் யாருன்னு சொல்லுங்க, என்ன ஷூட் பண்ணிடுவேன். இருங்க, உண்மையான காசிநாதன் நான் கண்டுபிடிக்கிறேன். சும்மாறா, பெத்த பொண்ணாலேயே கண்டுபிடிக்க முடியல, சொத்த பையன் நீ கண்டுபிடிக்க போறியா? இருங்க, இப்ப பாருங்க. இவர்தான் எங்க பாஸ், காசிநாதன் இவரே தான். ஏமா என்ன தொட்டீங்களா? அவனை மட்டும் தொட்டு முடி பண்ண அப்படியே. இவரு கத்துறாரு, இவர்தான் காசிநாதன். இவரு கத்துறாரு, இவர்தான் காசிநாதன். நானும் கத்துறேன், நான் தான் காசிநாதன். டேய், என்ன நக்கலா? டேய், யார் காசிநாதனா இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேரையும் ஷூட் பண்ணிட்டு எல்லா ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துக்கிறேன். ஹேண்ட்ஸ் அப். மிஸ்டர் வில்லன், எனக்கு இந்த ஃபேமிலிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தனி ஆளு, என்ன விட்டுருங்க. துரோகி துரோகி, நைஸா நழுவலான்னு பாக்குறியா? என்ன கண்ட இடத்துல விசில் அடிக்காத. என்ன என்ன துப்பாக்கியை கீழே போடு. கையை மேல தூக்கு சொல்லு. அடிக்கிறதுக்கு பாட்டமா இருக்கும்ல. தூக்கு. நான் 2 அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். குத்து, துப்பாக்கி இருக்கு. ஏய், 10 ஆளை கூட வச்சிருந்தா நீ எல்லாம் பெரிய வில்லனடா. திரும்படா. என்னடா நீ பெரிய இவனடா நீ? கை தூக்குற, கை கை தூக்குற. இதுல ஒண்ணு இல்ல. சாரி, குண்டெல்லாம் டாடி ரூம்ல இருக்கு. போய் எடுத்துட்டு வா. ஆள பாரு. வாச்சு, என்ன இதுல ஒண்ணு இல்ல. என்ன இருந்தா என்ன, இல்ல என்ன? உங்க கையில துப்பாக்கி இருக்குல்ல, இவனை உண்டு இல்ல ஆக்கிடுறேன். குண்டு இல்ல. எது குண்டு இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா சொன்ன? எனக்கு ஞாபகம் இல்லைங்க சார். இப்போ ஞாபகம். ஆமாங்க சார். டாட், மிலிட்டரி, நீ எப்பயா வந்த? நான் வந்து 1 வாரம் ஆச்சுப்பா. என்னையா சொந்தக்கார வீட்டுல வந்திருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கற? இது என்ன அன்றாயோட வந்த பாத்ரூம்ல தூக்கிட்டு வந்தாங்களா? டேய், எல்லாரையும் பிடிச்சு கட்டுங்கடா. சங்கர்ஜி, என்னமா கட்ட சொல்லி இவரை முதல்ல கட்டுங்க. டேய் மிலிட்டரி, காலு கீழே துப்பாக்கி இருக்கு, எடுத்து சுடியா. ஐயோ, எனக்கு சுட தெரியாத. ஏய், எதுக்கு எடுத்தாலும் சுட்டுருவேன் என்ன? ஆமா, ரொட்டி சுட்டுடுவேன். எது ரொட்டி சுடுவியா? அப்ப மிலிட்டரியில என்ன ஆளு? சமையல்காரப்பா. எது சமையல்காரனா? ஏய், உன்னால மிலிட்டரிக்கே கேவலையா. போய் மாப்ள ராஜா, 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 மகனே, மாமா, ராஜா. அறிவு கட்டவனே, என் மகன் இங்க இருக்கா, அவனை போய் மாப்பிளங்கிற. என்னடா இது? 2 அடி தான் வாங்கினா அதுக்குள்ள மூளை கலங்கி போச்சா? டிரைவர் போய் மாப்பிளைங்கிற, இதுதான்டா என் மாப்பிள. அரைஞ்சு விடுவேன். யாரா டிரைவர்? என் மகனை எனக்கு தெரியாதா? பாரு, அப்பட மாதிரி அழகா சகப்பா இருக்கான். என்னமோ குழப்பம் நடந்திருக்கு, மரியாதையா உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா சுட்டு போடுவேன். யூ இடியட், என்ன தைரியம் இருந்தா ஆள் மாறாட்ட வேலை பண்ணிட்டு இருப்பேன். நீங்க மட்டும் என்ன
மிலிட்டரி கிச்சன்ல சிக்கனை சுட்டு பேட்டில் ஃபீல்ட்ல எனிமியை சுட்டன்னு போய் சொன்னீங்க. அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு. ஏய், என்ன எதிர்த்து பேசுற? சுட்டு போடுவேன். ஐயோ சுடு, என்ன சுடு பார்க்கலாம். ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நல்லா தெரியும். என்னன்னு? உனக்கு சுட தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். சும்மா பாத்து உதார் காட்டுது. அன்னைக்கு சண்டையில இது அண்ட்ராய்டோட போய் ஜீப்புக்குள்ள ஓடிட்டு இருந்தது. நான் தான் எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்தேன். ஏய், சரி உடுப்பா. இந்த வயசுல நாம 2 பேரும் ஒழுங்கா இல்ல. சின்ன பசங்க முன்ன பண்ணி இருக்கதான் செய்வாங்க. இப்ப என்ன மாப்பிள்ளை என் பொண்ணை தான் லவ் பண்ணிருக்காரு. கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அப்ப எனக்கு உனக்கு மீனாவுக்கு உன்னை விட்டா மாப்பிள்ளை கிடைக்காது. அவளையே கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் அப்போ ஏயா பாருங்கற? சேச்சே, நான் ஒண்ணும் அவசரப்படல. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகத்தை பண்ணிட்டேன். இந்த தியாகத்தையும் பண்ணிடுறேன்.